எல்லாம் அவர்கிட்ட கேட்டு எல்லாம் அந்த குருமா அந்த ஒரு வேளை சாப்பிடும் போது. அதுக்கடுத்து நம்ம அந்த கருப்பட்டி தண்ணிக்கு போயிட்டோம்னா, சார் அந்த கருப்பட்டி தண்ணி எல்லாம் முழு தண்ணி முன்னாடி அதான் அத 15 ஆளுகளுக்கெல்லாம் நீங்க இல்லாதனால ஒரு பயம் வேற வந்து கருப்பட்டி தேவை. அதாவது 2 மணி நேரத்துக்கு 15 கிராம் எடுத்துக்கோங்க. உணவை பூரா குறைக்கணும்னா இது வந்து உங்களுக்கு சத்து கொடுக்கும், பயம் இல்லாம இருக்கலாம். சொல்லியிருக்கேன் பாருங்க. நெல்லிக்காய் தண்ணி, மாங்காய் தண்ணி, சிறுநெல்லிக்காய் தண்ணி, அதுல ஒண்ணு குற்றம் இல்லையே. இதெல்லாம் மருந்தடிக்காது. சிறுநெல்லிக்காய் அருநெல்லிக்காய் தண்ணி மருந்தடிக்காது. இல்ல இல்ல நான் சொன்னது தப்பு இல்லை. இல்ல சரிதான் சரிதான் சரிதான். எல்லாருக்கும் பண்ண தப்பு இல்லை. இல்ல சரிதான். வெங்கடேசனே சொல்லியிருக்காரு. வெங்கடேசன் கருப்பட்டியில பயன்படுத்துங்க. இதாங்க இல்ல இது ஒரு உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிறது ஒரு கருப்பட்டியை பயன்படுத்துங்க. உணவு சாப்பிடும்ன்றதே இல்ல. பஞ்ச நிலக்கல்ல சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாம் உணவு வந்து எவ்வளவு அதை கருப்பட்டி வந்து 15 கிராம் மேலைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு 5 வேலைதே வரும். தண்ணி இடையில சாப்பிட்டேன். இது மாதிரியெல்லாம் சாப்பிட்டு நிறைய வழி இருக்குங்க. நம்மளுக்கு வந்து நம்ம நல்ல நிலைக்கு போறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. நம்ம நிறைய வழியில வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துடலாம். ஒன்னும் பயம் இல்லை. எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா வந்துடலாம். ஆமா, அதான் நம்மளுக்கு மெயின். வேலை செய்யறவங்க கூட வேலைக்கு போயிட்டு 15 கிராம் சாப்பிட்டே வேலை செய்யுங்க. தண்ணி குடிச்சு ஆமா வேலைக்கு செய்யலாங்க. 15 கிராம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். நான் 9 கிலோமீட்டர் ஏறி இருக்கேன். 9 கிலோமீட்டர் மலை மேல. எல்லாம் வேலை செய்யறவங்களும் செய்யலாம்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் கவனிக்க. கரெக்ட் தான். நான் போன வருஷம் வெய்ய காலம் கம்பத்துல இருந்து 9 கிலோமீட்டர் மலை மேல ஏறி இருக்கேன் கருப்பட்டி சாப்பிட்டு. அதாவது வந்துங்க அந்த நம்ம வேலை செய்ய அந்த ஏதோ உங்களுக்கு வந்துங்க ஒரு எனர்ஜி வேணும். அதனால வந்து நம்ம ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கிறோம். வேலை இல்லாம ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வேற, வேலை செய்யறவங்க இந்த இப்ப சேர்த்த அந்த வந்தாலே நம்ம வேலையும் செய்யலாம். அதான் ஒண்ணு. அதே உணவு முறையில கேட்டாங்க என்கிட்ட, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். நான் சொல்றத புரியுங்க. திருலோகர் வந்து திருலோகர் வந்து அந்த ஒரு வேலைக்கு போனேன்ல, அதுல நீங்க என்னென்ன உணவு சாப்பிட்டீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. போன வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு நான் மலை மேல வந்து 11 கிலோமீட்டர் செங்குத்து மலை மேல ஏறல. எதுவுமே எடுத்துட்டு போகல. செங்குத்து மலை என்கிட்ட சொல்லிருக்கீங்க. அதே நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு அந்த கம்பத்துல வந்து தானே மேல போனீங்க. அந்த கண்ணகி குமுளி அது எனக்கு சொல்லிருக்கீங்க. கோவாலுக்கு ஆர்கே கூட போய் அந்த கண்ணகி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. நன்கு பயிற்சி பெற்ற உடலுக்கு தான் அப்படி போக முடியும். ஆமா ஆமா. என் வயிறு காலி. என் வயிறுல ஒண்ணுமே கிடையாது. என் வயிற்றுல ஒண்ணுமே கிடையாது. தண்ணி பாட்டில் மட்டும் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நான் குருட்டடியே போனேன். சும்மா போனேன். போய் பார்க்கலாம் பார்த்தா யாருமே இல்ல. கடைசியில தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போக கடைசியில பார்த்தா 9 கிலோமீட்டர். படுபயங்கரமான ஏற்றம். பயங்கரமான ஏற்றம். ஒரே ஏத்தம் மேல வரைக்கும். ஆமா ஆமா. திருப்பி மறுபடியும் 9 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். ஆமா ஆமா. காலையில 9 மணிக்கு ஏறி சாயங்காலம் 2:30 மணிக்கு, மத்தியானம் 2:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். அந்த 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தான் அந்த மலைக்காடு மேல 1/2 மணி நேரம் தான் அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், காய்கறி சோறு, ஒரு கையளவு காய்கறி சோறு. அங்க அன்னதானம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா எல்லாம் நிறைய எக்கச்சக்கமா மிச்சம். வண்டி வண்டியே மிச்சம்.
ஆமா ஆளு அதால நான் போயிருக்கேன் ஆமா. அப்புறம் அந்த காய்கறி சோறு மட்டும் அந்த நல்ல காய்கறி போட்டு கேரட் பீட்ரூட் அது இது என்னென்ன போட்டு காலிஃபிளவர் போட்டு காய்கறி சோறு ஒரு கை ஒரு சாப்பிட்டுட்டு பஞ்சாமிரதம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் கீழே இறங்கிட்டேன். அது இல்லாம இருந்தா எனக்கு இருந்த காட்டி சாப்பிட்டேன், இல்லைன்னா அதுவும் கிடையாது. இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணியே போதும். ஆமா ஆமா. நான் சும்மா தான் சாப்பிட்டேன், பசியோ மயக்கமோ கிறுகிறுப்போ. எது அதான் சார், அதாவது அதான் சொல்லிட்டு இருந்தேன். பயிற்சி எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். உணவே தேவையில்லாததுனாலதான் நம்ம இருங்க. ஏன் என்று சொன்னால் உடம்புக்குள்ளேயே நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு. நான் சொல்ல வரேன், உடம்புக்குள்ளேயே நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு. ஆமா ஆமா. அது என்ன பண்றோம்னா அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன இதெல்லாம் இந்த அறிவியல் உங்களுக்கு தெரியாதனால நான் சொல்றேன். உடம்பு என்ன ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும், தனக்கான ஆற்றலை சேமிச்சுக்கிட்டே இருக்கும், உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். என்னது? ஆமா ஆமா. அது வந்து அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பட்டினி போட 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 எனர்ஜி அதிகமாயிட்டே போகும். உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க, பட்டினி போட போட எனர்ஜி அதிகமாகும்னு நம்ப முடியுதா உங்களால? அதான் சார் பெரிய அதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம உணவே தேவையில்லை, நம்ம எல்லாரும் நல்லா ஆயிரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி சரி, ஏதோ சந்தேகம் இருந்தா மறுநாளைக்கு நாளைக்கு காலையில பேசலாம். சரியா? நன்றி நன்றி. சரி சார், சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி.